ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஸ் கார்டன் டைரி. இன்றைக்கி நம்ம ரொம்ப அழகான ஒரு பிளான்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை நான் ரீபாட் பண்ண போகிறேன். இந்த பிளான்ட்டோட நேம் ஹோயா கெரி. இது பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஹார்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட், க்ரீப்பர் வெரைட்டி. அண்ட் இதை ரீபாட் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷனில் தான் நான் இப்போ இருக்கேன். அதை தான் நான் ரீபாட் பண்ணுறேன். ஸோ இந்த ரீபாட் பண்ணும் பொழுதே இதோட கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் அண்ட் ரீபாட் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுற என்ன சாயில் மிக்ஸுங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் இதான் தடவை நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு இன்ட்ரோ. நம்ம சேனலில் மோஸ்ட்லி சக்குலன்ஸ் பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக வெரைட்டி வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணி வந்துட்ருக்கோம். ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் சக்குலன்ஸ்லாம் எப்படி கேர் பண்ணுறதுன்னு பேசிட்டு வந்துட்ருக்கோம். அட் த சேம் டைம் கேக்டஸ் பற்றியுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். அண்ட் அடீனியம், அதாவது டெசர்ட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க, ஈவன் இதையுமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி இதை பற்றின கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் எல்லாமே நம்ம சொல்லி வந்துட்ருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி யூனிக்கான வெரைட்டி சக்குலன்ஸ், கேக்டஸ், அடீனியம்ஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. டெஃபினெட்லி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற பிளான்ட்டோட நேம் ஹோயா கேரின்னு சொல்லுவாங்க. இதுக்கு லக்கி ஹார்ட்டு அப்படிங்கிற மாதிரியும் இன்னொரு நேமும் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பிளான்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஆக்சுவலி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற பிளான்ட் ஒரு வேரிகேட்டட் பிளான்ட்டு. இதில் இன்னொரு வேரியண்ட் இருக்குது, அது ஃபுல் க்ரீனாக இருக்கும். பட் இப்போ என்கிட்ட இருக்கிற வேரியண்ட் டபுள் கலர்ஸில் இருக்குது. அதாவது எல்லோ ஷேட்ஸ் இருக்கக்கூடிய பிளான்ட்டாக இருந்துச்சுன்னா அது வேரிகேட்டட்னு சொல்லுவாங்க. அண்ட் இப்போ இந்த பிளான்ட்டோட சிச்சுவேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே டீஹைட்ரேட்டடாக இருக்குது. இந்த லீவ்ஸ் எல்லாமே ரொம்பவே ஷ்ரிங்க் ஆகி இருக்குது. ஸோ அந்தளவுக்கு நான் கேருமே கொடுக்கல, இதுக்கு ஃபர்டிலைசர் கொடுக்கல, பட் சர்வைவ் ஆகிட்டுருக்கு. இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. இதுவுமே கிட்டத்தட்ட சக்குலண்ட் வெரைட்டியோட சேர்றக்கூடிய ஒரு வகை தான். ஸோ நீங்கள் சக்குலண்ட் எடுத்துக்கோங்க, இல்லை கேக்டஸ் எடுத்துக்கோங்க, அடீனியம் எடுத்துக்கோங்க, எல்லாமே நல்ல ஒரு டாலரண்ட் பிளான்ட்டு, நல்லா சர்வைவ் ஆகும். ஈவன் நீங்கள் வாட்டர் கொடுக்காட்டியும் கூட நல்லாவே அது சர்வை ஆகக்கூடிய ஒரு பிளான்ட்ஸ் தான். ஸோ நம்ம ரீபாட் பண்ணிகிட்ருக்கும் போதே நான் உங்களுக்கு இதோட கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் பற்றி சொல்லிடுறேன். இதோட அப்பியரன்ஸ் பார்த்திங்கன்னா ஹார்ட் ஷேப்பில் இருக்கும். அண்ட் இது ஒவ்வொரு லீஃப்மே நல்ல ஸ்டட்டியாக இருக்கும். அந்த லீஃப் அதோட லைஃப் முடிகிறதுக்கு கிட்டத்தட்ட 2 months ஆகும். அந்த அளவுக்கு ஸ்டட்டியாக இருக்கும். அண்ட் இதோட க்ரோத் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்லோ, அவ்வளோ ஸ்லோவாக க்ரோ ஆகும். அண்ட் இதுக்கு என்ன கேர் கொடுக்கணுன்னா, சன்லைட் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக விரும்பாது. நீங்கள் பார்ஷியல் ஷேடில் வைக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு தான் இது. ஸோ ஃபுல் சன்லைட் கொடுக்கக்கூடாது. அண்ட் வாட்டருமே எப்போல்லாம் இந்த சாயில் மிக்ஸ் ட்ரை ஆகுதோ அப்போல்லாம் நம்ம வாட்டர் கொடுக்கலாம். அண்ட் ஃபர்டிலைசர் வாட்டர் சால்யூபிள் ஃபர்டிலைசர் கொடுக்கலாம். லைக் சீவீட் ஃபர்டிலைசர்லாம் நம்ம வாட்டரில் கலந்து தான் கொடுப்போம். அந்த மாதிரி ஃபர்டிலைசர் இதுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் தென் மற்றபடி இதுக்கு பெருசாக கேர்லாம் இல்லை. ஸோ சாயில் மிக்ஸ் கொஞ்சம் கிரிட்டியாக இருக்கணும். அட் த சேம் டைம் ரொம்ப மாய்ஸ்சர் இல்லாத மாதிரியும் இருக்கக்கூடாது. அதாவது கொஞ்சம் மாய்ஸ்சர் தக்க வைக்கிற மாதிரியும் இருந்தாலும் நல்லது தான். பார்ஷியல் ஷேடில் வைக்கணும். அண்ட் தென் ஃபர்டிலைசர் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபர்டிலைசர் வாட்டர் சால்யூபிளாக இருக்கணும். இவ்வளோ தான் இதோட மெயின்டெனன்ஸே. மற்றபடி இதுக்கு பெருசாக நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. பட் இப்போ நான் ரீபாட் பண்ணுறதுக்கான காரணம் இது ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிடுச்சு. அண்ட் ரூட்ஸ்லாம் பவுண்ட் ஆகிருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா இது இருந்த பாட் ரொம்ப சின்ன சைஸ். அதனால அதை ரிமூவ் பண்ணி இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, கழுவி நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா ஃபுல் டஸ்ட்டாக இருந்துச்சு. கேரே எடுக்காமல் ஒரு ஓரமாக வச்சுருந்தேன். சில பர்சனல் கமிட்மெண்ட்ஸ்னால கொஞ்சம் கார்டனில் என்னால் கவனிக்க முடியல. அதில் தான் இந்த பிளான்ட்டுமே கொஞ்சம் சிக்கி இருந்தது. பட் இது இன்னுமே சர்வைவ் ஆகிருக்கு. அதுதான் ஒரு மேஜிக்கல் திங்கே. ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணி இப்போ புது பாட்டில் நான் இப்போ ரீபாட் பண்ண போகிறேன். நான் எடுத்து வச்சிருக்கிற
சாயில் மிக்ஸ் பார்த்தீங்கன்னா கோகோ பீட் அண்ட் ரைஸ் ஹஸ்க். ஸோ இந்த ரெண்டுமே வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதில் வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணல, 2 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான். கோகோ பீட் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, அந்த கொடுக்கக்கூடிய வாட்டர் வந்து கொஞ்சமாவது ரீட்டைன் ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் கோகோ பீட் யூஸ் பண்ணுறோம். அட் த சேம் டைம் அது அப்படியே பாட்டில் அப்படியே தண்ணி தேங்கி நிற்கவும் விடக்கூடாது. ஏன்னா இதுவுமே ஒரு வகையான சக்குலண்ட் பிளான்ட். பட் கொஞ்சம் சன்ஷேடு வந்து தேவை, அதாவது பார்ஷியல் ஷேடில் நம்ம வைக்கணும், ரொம்ப டைரக்ட் சன்லைட்டில் கொடுக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி டைமுக்கு கொஞ்சம் வாட்டர் அதிகமாக ரீட்டைன் ஆச்சுன்னா இதால் சர்வை பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் நம்ம கோகோ பீட் கொடுக்குறோம். பட் கொஞ்சம் வாட்டர் வந்து ரீட்டைன் ஆகாமல் சீக்கிரமாக ட்ரெயினும் ஆகணும், அதுக்கு போதுமான தண்ணியும் கொடுக்கணுன்னா டெஃபினெட்லி நம்ம எய்தர் பெர்லைட் யூஸ் பண்ணலாம் ஆர் ரைஸ் ஹஸ்க் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இங்கே ரைஸ் ஹஸ்க் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே சேம் விஷயந்தான் பண்ணும். லைக் நீங்கள் வாட்டர் கொடுத்தீங்கன்னா அது போதுமான அளவுக்கு வாட்டரை எடுத்துகிட்டு மீதி எல்லாத்தையுமே வந்து அப்படியே ட்ரெயின் அவுட் பண்ணிவிடும். அதுதான் இந்த பெர்லைட் அண்ட் ரைஸ் ஹஸ்க்கு பண்ணக்கூடிய ஒரு வேலை. ஸோ இங்கே வந்து ப்ரொப்போர்ஷன் பார்த்தீங்கன்னா 2 கப் நான் கோகோ பீட் எடுத்திருக்கேன் அண்ட் 1 கப் ரைஸ் ஹஸ்க் எடுத்திருக்கேன். நீங்கள் பெர்லைட் யூஸ் பண்ணுறீங்கன்னா 1 கப் பெர்லைட் யூஸ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் பெர்லைட்டும் உங்களுக்கு இல்லை அப்படிங்கும் பொழுது நீங்கள் சாண்ட் யூஸ் பண்ணலாம், மணல், அதையுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் ரெண்டுக்குமே ப்ரொப்போர்ஷன் வந்து 2:1. அதாவது கோகோ பீட் 2 பார்ட்ஸ்னால் நீங்கள் எழுதக்கூடிய அந்த பெர்லைட் ஆர் சாண்ட் ஆர் ரைஸ் ஹஸ்க் வந்து 1 பார்ட்டாக இருக்கணும். ஸோ ஃபைனலாக நான் வந்து மூவ் பண்ணிட்டேன். கொஞ்சம் நல்ல வாட்டருமே நான் இப்போ ஸ்ப்ளாஷ் பண்ணிவிட்டு அந்த பாட்லேயுமே கொஞ்சம் வாட்ரு கொடுக்குறேன். இப்போ வாட்ரு பட்டதுமே எனக்கு அதோடய ஃப்ரெஷ்னஸ் என்னால் ஃபீல் பண்ணிக்க முடியுது. கொஞ்சம் அது ரீகெயின் பண்ணுது, அந்த ரீஹைட்ரேஷன்ஸ் எல்லாம் மூவ் ஆகி கொஞ்சம் ஹைட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது கண்டிப்பாக சன்லைட்டில் வைக்க போகிறதில்ல, ஆல்வேஸ் இது வந்து பார்ஷியல் சன்லைட்டில் தான் இருக்கணும். ஆனால் நான் ஃபர்டிலைசர் இப்போதைக்கு கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா இந்த சாயில் மிக்ஸில் எந்தவித உரங்கள் நம்ம ஆட் பண்ணலை, வாட்டர் சால்யூபிள் தான் கொடுக்கணும். ஸோ அந்த உடனே நம்மளால் ஃபர்டிலைசர் கொடுக்க முடியாது. பிகாஸ் இது வந்து ஆல்ரெடி டார்மெண்ட் பீரியட், வின்டருங்கிறது டார்மெண்ட் பீரியட். பட் எனக்கு ஒரு வழி இல்லாமல் நான் ரீபாட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டைமில் இதை டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. இதோட இந்த டார்மெண்ட்னாலே ஸ்லீப்பிங் டைம்னு தான் நம்ம சொல்லுவோம். இந்த ஸ்லீப்பிங் டைமில் ஃபர்டிலைசர் கொடுத்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஸோ மோஸ்ட்லி பிப்ரவரி டைமில் நான் வந்து ஃபர்டிலைசர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். அது வரைக்கும் இது எந்த வித டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஜஸ்ட் வாட்டர் மட்டும் கொடுத்து ஒரு ஓரமாக வைக்க போகிறேன். ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த பிப்ரவரி மந்தில் நமக்கு வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ அந்த டைமில் இந்த பிளான்ட்டோட சேல்ஸ் வந்து கொஞ்சம் பீக்கில் இருக்கும். ஏன்னா இந்த பிளான்ட்டோட லீஃப் பார்த்திங்கன்னா ஹார்ட் ஷேப்பில் இருக்கிறதுனால லீஃபை மட்டும் கட் பண்ணி அதை ப்ராப்பகேட் பண்ணி அதையுமே சேல் பண்ணுறாங்க. ஒரு சில நர்சரிஸ், ஒரு சில செல்லர்ஸ்லாம் வந்து அப்படி சேல் பண்ணுறாங்க. பட் இங்கே ஒரு ஃபேக்ட் இருக்குது. நம்ம வந்து ஒரு பிளான்ட்டாக, அதாவது அந்த சென்டர் ஸ்டெம் இருக்கு இல்லைங்களா, அந்த கொடி, அது இருந்தால் மட்டும்தான் இது பிளான்ட்டாக புது புது லீஃபாக க்ரோ ஆகி வரும். ஆனால் நீங்கள் வெறும் லீஃபை மட்டும் நீங்கள் வாங்கிட்டு வந்து வைக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு பிளான்ட்டாக இது க்ரோவே ஆகாது. ஜஸ்ட் அந்த லீஃபோட லைஃப் எத்தனை நாள் இருக்கோ அது வரைக்கும் அது இருக்கும். பட் நிறைய செல்லர்ஸ் வந்து லீஃபை மட்டுமே கட் பண்ணி ப்ராப்பகேட் பண்ணி அதை வந்து சேல் பண்ணுறாங்க. இது கண்டிப்பாக ஒரு பிளான்ட்டாக உருவாகி வளரும், ஒரு கொடி வளரும் அப்படின்னு சொல்லி ஃபேக்காக சேல் பண்ணுறாங்க. ஸோ இதில் நானுமே ஏமாந்துருக்கேன். ஃபஸ்ட்டெல்லாம் நான் அந்த மாதிரி லீஃப் மட்டும் வாங்கி வச்சு இது எப்போ வரும், எப்போ அந்த ஸ்டெம்ஸ் வளரும்னு சொல்லி பார்த்தது உண்டு. பட் ஃபைனலி அது வந்து ஒரு 3 months இருந்திருக்கும் அந்த லீஃபோட லைஃபு. 3 monthsக்கு அப்புறம் அது அப்படியே போயிடுச்சு. ஸோ அதில் பிளான்ட்டே உருவாகவே இல்லை. இந்த ஹோயா கெரியை பொறுத்தளவுக்கு நீங்கள் ப்ராப்பகேட் பண்ணுறீங்கன்னா அந்த சென்டர் ஸ்டெம் இருக்கு இல்லைங்களா, அந்த கொடி, நடுகு கொடி இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணி வச்சா மட்டும்தான் இன்னொரு பிளான்ட்டாக உருவாகுமே தவிர லீஃபை வச்சு நீங்கள் உருவாக்கவே முடியாது. மற்ற சக்குலன்ஸ்லாம் நீங்கள் லீஃபை வச்சு பிளான்ட்டாக உருவாக்கிக்கலாம். பட் இந்த பிளான்ட்டை பொறுத்தளவுக்கு லீஃபை வச்சு உருவாக்கவே முடியாது. பட் சில செல்லர்ஸ் வந்து இதை பிளான்ட்டை மட்டுமே, அந்த லீஃபை மட்டுமே வச்சு சேல் பண்ணுறாங்க. ஸோ பி கேர்ஃபுல். உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும்
சில வித டிப்ஸுமே கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினெட்லி நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். பாய், டேக் கேர், ஹாப்பி கார்டனிங்.